தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியில் மின் கணக்கீடு மற்றும் பில்லிங் செயல்முறையில் ஏற்பட்ட குளறுபடி வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது தலைமை பொறியாளரின் சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் பில்லிங் குளறுபடியால் பொதுமக்களிடமிருந்து தவறான மற்றும் அதிகப்படியான மின்கட்டணம் வசூலாகியுள்ளது என்றும் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். மின்வாரிய அதிகாரிகள் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவுகளில் இருக்கும் பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படவில்லை என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். 200 யூனிட் இலவச மின்சாரம் என கூறி முன்வாசல் வழியே கொடுத்து பின்வாசல் வழியே பிடுங்கும் தாவேகா அரசின் தந்திரம் அம்பலமாகி இருக்கிறது. பில்லிங் குளறுபடிகளால் பொதுமக்களிடமிருந்து தவறான மற்றும் அதிகப்படியான மின்கட்டணம் வசூலாகியுள்ளது என்றும் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மின்வாரிய அதிகாரிகள் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவுகளில் இருக்கும் பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படவில்லை என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தி. தாவேகா ஆட்சியில் மின் கணக்கீடு மற்றும் பில்லிங் செயல்முறையில் ஏற்பட்ட குளறுபடி வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது தலைமை பொறியாளரின் சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் பில்லிங் குளறுபடியால் பொதுமக்களிடமிருந்து தவறான மற்றும் அதிகப்படியான மின்கட்டணம் வசூலாகியுள்ளது என்றும் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த சுற்றறிக்கையில் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். மின்வாரிய அதிகாரிகள் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவுகளில் இருக்கும் பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படவில்லை என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தெரிவித்திருக்கிறார். 200 யூனிட் இலவச மின்சாரம் என கூறி முன்வாசல் வழியே கொடுத்து பின்வாசல் வழியே பிடுங்கும் தாவேகா அரசின் தந்திரம் அம்பலமாகி இருக்கிறது. பில்லிங் குளறுபடிகளால் பொதுமக்களிடமிருந்து தவறான மற்றும் அதிகப்படியான மின்கட்டணம் வசூலாகியுள்ளது என்றும் தவறான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். மின்வாரிய அதிகாரிகள் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வை முறையாக மேற்கொள்ளவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பழுதடைந்த மீட்டரின் மின் அளவுகளில் இருக்கும் பிரச்சனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படவில்லை என்றும் மின்சார வாரிய தலைமை பொறியாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.